ஓம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, சிவத்தை வழிபடுவோர் அனைவருக்கும் முக்தி கிட்டுமா என்பதை பற்றி சுருக்கமாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சிவபெருமான வழிபடுற எல்லாருக்குமே முக்தி கிட்டுமா? கண்டிப்பா கிட்டாது. ஆனா இந்த பிறவில கிட்டாது. அடுத்த பிறவிக்கு இப்ப செய்யக்கூடிய சிவ பூசைகளும் சிவ சிந்தனைகளும் உங்களுக்கு அப்ப ஆழமா கை கொடுத்து தூக்கிவிடும். அப்ப யாருக்குமே கிடையாதா? இருக்கு. அதிகமான அன்பு வைத்தவங்களுக்கு முக்தி இருக்கு. குறைவா இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் தான், அடுத்த பிறவி தான், அடுத்த பிறவியோ இல்லை அதுக்கு அடுத்த பிறவியோ அப்படி கடந்து கொண்டே போகுது. இப்ப ஒரு வகுப்பறை இருக்கு. அந்த வகுப்பறையில அதிகமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் யாரு? யாராவது ஒரு ஆள் தானே இருக்க முடியும். சரி, கல்லூரியில முதன்மையா ஒரு பரிசு தரணும்னு ஒரு 3 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. முதல் 2, 3ன்னு. சரி, இந்த 3 பேரை தவிர மற்றவங்க எல்லாரும் தர முடியாது. யாரும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர் தான் தர முடியும். அப்ப ஒன்றும் இல்லாத பள்ளியிலேயே 1, 2, 3ன்னு போட்டு எடுக்கிறாங்க மதிப்பெண்ணுன்னு சொல்லி அவன் ஒரு ஸ்பெஷலா ஒரு பரிசை கொடுத்து என்கரேஜ் பண்றாங்க. சிவம் எப்படியாப்பட்ட ஒரு அந்த சிவத்துக்கிட்ட நெருங்கணுன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. முக்தின்றதுலாம் சும்மா இல்லையே. அப்போ நம்ம அதை அடையணுன்றதுலாம் அப்போ எவ்வளவு அன்பு போடணும், எவ்வளோ எஃபெக்ட் போடணும். சிவத்தை நினைக்கணும், அவரோட உண்மையான அன்பு இருக்கணும். முதல்ல அவரை நினைக்கணுன்றதை விட உண்மையான அன்பு. சாயா அன்பினில் நாள்தோறும் தழைப்பவர்க்கு தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஒரு நாளும் அன்பு குறையாம அந்த சிவத்தை நீங்க உள்ளத்துல ஆனந்தமா ஏத்தனா அவனையே தாயா வந்துருவான். தாயா வந்து நம்மளை அப்படி பார்த்துப்பான். அப்ப அந்த சிவத்தை அப்படி தாயா நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு நான் சாயாத அன்பு நான் வைக்கல. அதனால சிவம் வரல. என்கிட்ட வந்தாரு, ஏதோ லைட்டா பட்டும் படாம ஒட்டின்னு இருக்குது. நான் வைக்கிற சிவ அன்பு எனக்கு லைட்டா ஒட்டின்னு இருக்கிறாரு. ஆழமான அன்பு வைத்தா உச்சங்காலும் தலை வரைக்கும் சிவம் நிறைந்து இருக்கணும். சிவமாக மாறிடணும். நம்ம அப்படி ஒரு அன்பு வைத்திருந்தா நான் முக்தி பேர் எல்லாருக்கும் முன்னாடி ஓடி இருப்பேன். நான் வைத்த அன்பு ஊறுகா போல, எல்லாரும் சாப்பாடு மாரி சாப்பிட்டு இருக்காங்க. நான் சிவத்தை ஊறுகா மாரி சாப்பிட்றேன். மாயை, பெண்ணு, பொண்ணு, மண்ணுன்னு இதெல்லாம் சாப்பாடு போல சாப்பிட்றேன். அப்போ எங்க முக்தி பேர் அடையிறது? ஏதோ சொர்க்கலோகமோ நாகலோகமோ போய் சேர வேண்டியது தானே. ஏன்னா நாம செய்த செயலுக்கு கேட்டார பலன் ஒவ்வொன்றும் கிடைக்கும். தீதும் நன்றும் பிறத்தர வாரா. எல்லாத்துக்குமே நாம தான் காரணம். அப்ப நம்மளுடைய செயல்கள் சரியா செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளுடைய தீவினை இப்படிதான் விதின்னு இருந்தாலுமே சரி, இப்படி அனுபவின்னு இருந்தாலும் சரி, அதை நாம மாற்ற முயற்சி பண்ணணும். எதுவுமே முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. சிவ வழிபாடு இருப்பவர்களுக்கு கண்டிப்பா முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மன வலிமை இருந்தால் அந்த சிவனே அத்தனையும் வெற்றி கொள்ள வைப்பார். மன வலிமை நம்ம வளர்த்துக்கிறது கிடையாது. அப்ப முக்தி பேரு கிடைக்கணும்னா எப்படி உழைக்கணும் தெரியுமா? நாம ஒண்ணுமே இல்லை. இந்த உலகில் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அன்புலாம் வைக்கிறது இல்லை. சிவத்துக்கு ஏதோ பிரதோஷமோ வியாழனோ அப்படின்னு நல்ல நாளா 4 நாளை பொறுக்கி வச்சு அதில் சிவபெருமானுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கையே மொத்தமா சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கையே ஃபுல்லா அர்ப்பணித்து விட்டு திடீர்னு 1 ஹவர்ல உள்ள இருக்கிறதெல்லாம் கடும் சொற்களை பேசுறது, இல்லை கடும் வார்த்தைகளை பேசி நாம தினமும் செஞ்ச சிவ பூஜையில வீணடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சிவபெருமானுடைய நெருங்காம நாம நம்மளையே கெடுத்துக்கக்கூடிய விஷயத்த செய்யறோம். அப்ப என்னதான் பண்றது? சிவம் எவ்வளவு பெரிய ஆள். அப்ப ஒரு அடியனை எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறாங்களா? புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி யாருமே நின் மலரடி காணா. மன்னா, என்னையும் ஒரு வார்த்தையில் படுத்தி பற்றினாய்.
எல்லாம் சிவபெருமான பார்க்கணும், கால காலமா தவம் பண்றாங்க. புற்று கட்டிக்கிச்சு. அவங்க எவ்வளவு பெரிய யோகத்தால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. புற்று கடிச்சு புற்றா மாறிட்டாங்க. தவம் பண்ணி புற்றே அவங்க மேல கட்டிடுச்சு. அசரல. மரம் செத்து போன மரம் போல இருக்கிறாங்க. அவங்க உணவா எதை எடுத்துக்கிறாங்க? புனல் காலே உண்டியாய் ஈரப்பத காற்றை தான் உணவாக எடுத்துக்கொண்டு எந்நேரமும் சிவ சிந்தனையோடு ஆழ்ந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம்? அண்ட வானரும் பிறரும், வானோர் உலகத்துல இருக்கக்கூடியவரும் பிறர் இப்படி இருக்கிறாங்க. வற்றி யாருமே நின் மலரடிக்கானா அப்படி உடம்ப வருத்தி மெழுகுவத்தி போல உருகுறாங்க. அப்படியுமே அந்த சிவத்தினுடைய திருவடியை காண முடியல. ஆனா இந்த மனித பிறவில இருக்கக்கூடிய எங்களையும் ஒரு ஆளாக மதித்து எங்களை ஆட்கொண்டாய், ஒரு வார்த்தையில படுத்தினாய். என்ன வார்த்தை? சிவன்ற ஒரு அன்புல எங்களை அகப்பட வச்சிட்டாரு சுவாமி. நாங்களும் சிவ வழிபாடு வந்துட்டோம், எங்களையும் ஆட்கொண்டுட்டாரு. சாமி எவ்வளோ ஒரு அன்புடா அப்படின்ட்டு. இல்ல சிவாய நம்ம ஒரு மந்திரம் நம்ம எல்லாம் ஆட்கொண்டுடுச்சு. ஆட்கொண்டு எளிய வழியை காட்டுது. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா பார்க்க முடியுதா? அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப அப்படி இருந்தா பார்க்க முடியாதான்னு கிடையாது. அந்த சிவத்தை பார்ப்பதற்காக அவ்வளவு உழைக்கிறாங்க. உழைத்தால் உறுதி உண்டோதான். உழைச்சாதான் கிடைக்கும். உழைக்கலாம் எதுவுமே கிடைக்காது. இது அவங்க எப்படி உழைக்கிறாங்கன்றதுக்காக நான் அதை சொல்றேன். அப்படி உழைக்கிறாங்க சிவத்தை காணணும். நாம நாடானா 1/2 லிட்டர் பாலை வாங்கி பிரதோஷத்துக்கு குத்துட்டு முக்தி அடைஞ்சிடணும்னு சொன்னா எவ்வளோ பெரிய அறியாமையில வாழறோம். அப்ப அந்த முக்தி பேருக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். ஆன்ம சுத்தம் வேண்டும். மிக அவசியமானது அன்பு. அன்பால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். தேவதேவன் தென் பெருந்துறை நாயகன் மூவராலும் அரியொனா முதல் ஆய ஆனந்த மூர்த்தியான். தேவருக்கெல்லாம் தேவன், மகாதேவன் அவன். மூவராலும் பார்க்க முடியாது. அவர் ஒரு ஆனந்த மூர்த்தி. யார்தான் பார்க்கறது? யாவராயினும் அன்பரன்றி அரியோனா மலர் சோதியான். யாராவனா இருங்க, அன்பு இருந்தா பார்க்க முடியும். அன்பு இல்லாதால என் திருவடியை காட்ட முடியாதுன்னு சுவாமி இருக்கார். அன்பு இருந்தா சுவாமி திருவடியை காணலான்றாங்க. அப்ப அன்பை நாம வளர்த்துக்கணும். அந்த அன்பை வளர்த்துக்கக்கூடிய விஷயத்த நாம செய்தா அது ஒவ்வொரு நாளும் நம்மளை மேம்படுத்தி கொண்டே வரும். அப்படி மேம்படுத்தி கொண்டே போகும் பொழுதுதான் வெற்றியின் பாதை கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையுடைய பெரிய வெற்றியே இதுதான். வேற எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில இது எல்லாமே டைம் பாஸ்க்காக சுவாமி குத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் இந்த உலக வாழ்வு, உற்றார்கள், உறவினர்கள் போர் அடிக்காம போகணும்ல. என்ன ரொம்ப ராவும் பகலமா சிவாய நம்ம சொல்லி சொல்லி அடைய முடியுமா? சரிடா இரு, ஊருகா போல இப்படி இந்த விளையாட்டுலாம் ஜாலியா இரு, கொஞ்சம் போர் அடிக்காம அழகா வந்து சேருன்னு கொடுத்தா நாம என்ன பண்றோம்? முக்கியமான விஷயத்தை விட்டு முக்கியம் அல்லாத விஷயத்துல வாழ்க்கையே தொலைச்சிட்டு சுத்திட்டு இருக்கோம். இப்படி இருந்தா பிறவியானது வந்துட்டே தான் இருக்கும். இந்த பிறவியை வேரோட அழிக்கணும்னா துன்பத்தை அறுக்கக்கூடிய அந்த தூய் மலர உள்ளத்துல நிறுத்தி அன்போடு நாம நினைக்க ஆனந்த வழி பிறக்கும். அவன் திருவடியோடு இணையக்கூடிய அனைத்து செயல்களும் அவனே வழிகாட்டுவான். பல்லிலோடு கையேந்தி பல இளம் ஒல்லை சென்றுணங்கள் கவர்வாரவர் அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை கை தொழ நல்லவாயின நம்மை அடையுமே. அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை கை தொழ நல்லவாயின நம்மை அடையுமே. இந்த அண்ணாமலையார நாம உள்ளத்தளவு நினைக்க என்ன வருது? எதெல்லாம் நமக்கு நல்லதோ அதெல்லாம் நமக்கு உள்ள வந்துடும். அந்த நல்லது தானா உள்ள தங்கி இருக்கும் பொழுது தானாக ஆனந்தத்தினுடைய வழியை காட்டக்கூடிய செயல்கள் நமக்கு வந்து சேரும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம.
திருச்சிற்றம்பலம்.